welcome to Honey's Professional Tailoring and Fashion Designing Courses. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நெக்ல நம்ம கொடுக்கக்கூடிய டெப்த்தை வச்சு ஆர்ம் ஹோலில் எப்படிலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ நெக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 டைப் கொடுப்போம். ஸோ க்ளோஸ் நெக் ஒன்று, டீப் நெக் ஒன்று, மீடியம் நெக் ஒன்று கொடுப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம யூஸ்வலாக நம்ம போடக்கூடிய பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்னில் என்னென்ன கொடுப்போம்? நெக்கு, ஷோல்டரு, அகைன் ஆர்ம் ஹோல் கொடுப்போமா? ஸோ இதில் நெக் அதாவது க்ளோஸ் நெக்குன்னு வரப்போ ஆர்ம் ஹோலை விட நெக்கு சின்னதாக இருக்கும் இல்லையா? ஸோ அதே இது மீடியமில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப டிஸ்டன்சிங் இல்லாமல் ஓரளவுக்கு மாட்ரேட்டாக இருக்கும். அதே டீப் நெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ம் ஹோலை விட நெக்கு ரொம்ப டீப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது நீங்கள் க்ளோஸ் நெக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா க்ளோஸ் நெக்கில் நீங்கள் பேட்டர்ன் போடுறீங்க அப்படிங்கும் போது என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக போடக்கூடிய டிராஃப்டிங்கில் இருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணி ஷோல்டர்லேருந்து இங்கே கனெக்ட் கொடுத்து ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஸோ அதில் நம்ம வரையக்கூடிய இந்த கர்வ் தான் இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதே இது நீங்கள் டீப் நெக்காக கொடுக்குறீங்க அப்படின்னா 1/2 இன்ச் வெளிப்பக்கமாக மார்க் பண்ணி ஸோ அதிலிருந்து ஷோல்டர்லேருந்து அங்கே கொஞ்சம் மார்க் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதில் நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ் வரைஞ்சிப்போம். ஓகேங்களா? ஸோ க்ளோஸ் நெக்குன்னு கொடுக்கும் போது உள்ள தள்ளி 1/2 இன்ச் மார்க் பண்ணுவோம். அதே டீப் நெக்காக கொடுக்கும் போது வெளியில் ஒரு 1/2 இன்ச் கொடுத்து அங்கே ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணுவோம். ஓகேவா? அதே மீடியம் நெக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா எந்த ஒரு நீங்கள் சேஞ்சஸுமே பண்ண வேண்டாம். யூஸ்வலாக நம்ம போடுவோம்ல, ஸோ அதே மாதிரியே நெக்கும் ஆர்ம் ஹோலும் நீங்கள் அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஆர்ம் ஹோல் ஃபார்முலா தான். நெக்கோட டெப்த் வச்சு ஆர்ம் ஹோலை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஒரு ப்ளவுஸோ இல்லை க்ராப் டாப்போ எதுக்குமே உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் தான். ஸ்லீவ் அதாவது நீங்கள் அதில் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஆர்ம் ஹோல் தான். பட் நீங்கள் மெஷர்மெண்ட்லேயே மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லூஸாகவோ இல்லை ரொம்ப டைட்டாகவோ இருக்கும், க்ரீசஸும் உங்களுக்கு ரொம்ப ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த இது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு சுருக்கமும் அதாவது க்ரீசஸுமே இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு ப்ளவுஸோ க்ராப் டாப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பண்ணலாம். பட் ஒரு லிமிட்டுக்கு மேலே உங்களால் கையை தூக்கவோ இல்லை கையை அட்ஜஸ்ட் கொடுக்கவோ முடியாது. அதே இது நீங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கையை அசைக்க இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் மினிமம் 2 to 3 க்ரீசஸாவது விழத்தான் செய்யும். ஸோ இதுலையுமே நெக்கோட டெப்த்து தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நெக்கோட டெப்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்கோட டெப்த்து ஒரு 1 இன்ச் 2 இன்ச் 3 இன்ச் அண்ட் 4 இன்ச்சஸ் வரைக்கும் கொடுக்குறீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் எப்படி எந்த ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ ஷோல்டரில் ஏ அண்ட் இங்கே ஆர்ம் ஹோலுக்கு கீழே நம்ம மார்க் பண்ணுறது பின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இதுக்கு என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இந்த A to B டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு செஸ்ட் அப்படின்னா அப்பர் பஸ்ட் ரவுண்ட் சொல்லியிருப்பேன்ல, ஸோ அதோட வேல்யூ டிவைட் பை 6 + 1. ஓகேவா? ஸோ இது நீங்கள் நெக்கோட டெப்த் 1, 2 அல்லது 3 and 4 வரைக்கும் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட அப்பர் பஸ்ட் ரவுண்ட் 38. ஸோ டிவைட் பை 6 கொடுக்கும் போது எனக்கு ஆல்மோஸ்ட் 6 point something வரும் +1 கொடுத்துட்டு நான் இதுக்கு வர்ற வேல்யூஸை நான் இந்த ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ் அந்த கர்வ் வரைகிறதுக்கு நான் இந்த லென்த்துக்கு நான் எடுத்துப்பேன். ஓகேங்களா? ஸோ இதுவே நீங்கள் நெக்கோட டெப்த்தை கொஞ்சம் நான் மீடியமாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சி ஒரு 5 இன்ச்சஸ் அல்லது 6 இன்ச்சஸ் 7 இன்ச்சஸ் அண்ட் 8 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு A to B அதாவது இந்த டிஸ்டன்ஸ்க்கு உங்களுக்கு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்ட் ரவுண்ட் டிவைட் பை 6. அதாவது உங்களோட அப்பர் செஸ்ட் ரவுண்ட்னா என்னோட அப்பர் செஸ்ட் ரவுண்ட் 38 டிவைட் பை 6. ஸோ இதுக்கு ஆல்மோஸ்ட் 6 point something வரும். ஸோ நான் அதை 6ன்னு எடுத்துப்பேன், இல்லை 6.2 அந்த மாதிரி கூட நான் எடுத்துப்பேன். ஓகேங்களா? ஸோ இதே நெக்கோட டெப்த்தை
கொஞ்சம் டீப்பாக எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அதாவது ஒரு 9 இன்ச்சஸ் 10 இன்ச்சஸ் 11 இன்ச்சஸ் அல்லது 12 இன்ச்சஸ் வரைக்கும் எடுக்கிறீங்கன்னா, இந்த ஆர்ம் ஹோலோடைய டிஸ்டன்ஸ் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, செஸ்ட் ரவுண்ட், அதாவது அப்பர் செஸ்ட் ரவுண்ட் டிவைட் பை 6 மைனஸ் 0.5, அதாவது 38 டிவைட் பை 6. நீங்கள் இங்கே வந்து உங்களோட வேல்யூ போட்டுக்கோங்க. ஸோ வர இதிலேருந்து ஒரு 0.5 நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு 6 something வரும். 6.5 அந்த ரேஞ்சஸில் வருதுன்னா கூட நான், அல்லது 6.1 அந்த ரேஞ்சஸில் வருதுன்னா கூட நான் மைனஸ் பண்ணி அதுக்கான வர்ற வேல்யூ வச்சு நான் இந்த டிஸ்டன்ஸை நான் மார்க் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இதுவுமே உங்களுக்கு அதே தான். நெக்கோட டெப்த் வந்து உங்களுக்கு க்ளோஸ் நெக்காக கொடுக்குறீங்க அப்படின்னா 1 inch 2 inch 3 inch அல்லது 4 inches வரைக்கும் கொடுக்கும் போது உங்களுக்கு க்ளோஸ் நெக்குக்கு நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஆர்ம் ஹோலுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியது இதுதான். அதே இது மீடியம் நெக்காக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ் இது தான். ஸோ அகெயின் டீப் நெக்காக கொடுக்கும் போது அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா இது தான். ஓகேங்களா? ஸோ க்ளோஸ் நெக்காக இருக்கிறப்போ அப்பர் பெஸ்ட் ரவுண்ட் டிவைட் பை 6 ப்ளஸ் 1 கொடுப்போம். அதே மீடியமாக கொடுக்குறீங்கன்னா அப்பர் பெஸ்ட் ரவுண்ட் டிவைட் பை 6, அதை அப்படியே நிப்பாட்டிடலாம். அதே இது டீப் நெக்காக கொடுக்குறப்போ அப்பர் பெஸ்ட் ரவுண்ட் டிவைட் பை 6 மைனஸ் 0.5. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட ஃபார்முலா. இதை வச்சு நீங்கள் போடும் போதே உங்களுக்கு ஓரளவுக்கு ஆர்ம் ஹோலுக்கான வேல்யூ கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது ஆர்ம் ஹோல் அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்ன அப்படிங்கிறது, ஆர்ம் ஹோல் வேல்யூவை எப்படி நம்ம மெஷர் பண்ணி நம்மளுக்கு சரியாக எடுக்க முடியலன்னா எப்படி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தயங்காமல் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு கிளாஸில் நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் இருந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு கிளாஸஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? பாய், டேக் கேர்.